Hello everyone, welcome to Mr. K Talks Tech YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதாவது அஷ்யூர் டேட்டா லேக்கை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அஷ்யூர் போர்ட்டலில் இருக்கேன். ஸோ நீங்கள் portal.azure.com அப்படின்னு சொல்லிட்டு URL அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு இந்த அஷ்யூர் போர்ட்டல் வந்துடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் இருக்குல்ல, ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ் தமிழ், இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்கு வந்துட்டோம். ஸோ முன்னாடி நம்ம ஃப்ளோ பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ரிசோர்ஸ் குரூப், அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நம்ம ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு அப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு அதில் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிரியேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே மார்க்கெட் பிளேஸ்க்கு போயிடும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த சர்வீசஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண முடியும். நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் போன வீடியோவில். பிளாப்ஸ், டேபிள்ஸ், கியூஸ், ஃபைல்ஸ், அப்புறம் டேட்டா லைக் Gen2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த கான்செப்ட்லாம் பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அது பார்க்கலான்னா அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுப்போம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுங்க இதை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1, அது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே கூட ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் வச்சுருந்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஜி மிஸ்டர் கே அஷ்யூர் டியூட்டோரியல்ஸ், இன்னொன்று தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் ரிசோர்ஸ் குரூப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம். ஸோ நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ அஷ்யூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோயர் கேஸில் தாங்க இருக்கணும். ஸோ நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெமோ மிஸ்டர் கே ஸ்டோரேஜ் அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ நேம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 to 24 கேரக்டர்ஸ் லாங், எல்லாமே லோயர் கேஸ் கேரக்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்புறம் நம்பர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜியன், நம்ம ஆஸ்திரேலியா ஈஸ்ட் நான் சூஸ் பண்ண போகிறேன். அதுதான் என் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா ஈஸ்ட். ஓகே. இப்போ நம்ம நேம் கொடுத்தாச்சு, ரீஜன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் ஃபார் லோ லேட்டன்சி, அதாவது உங்களுக்கு ஹையாக ஸ்பீட் வேணும், அந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பீட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் போகலாம். ஸோ ஸ்டாண்டர்டே பார்த்தீங்கன்னா அது சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் எல்லா சொல்யூஷனுக்குமே. ஸோ நான் ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிடண்டன்சின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. எல்ஆர்எஸ், ஜிஆர்எஸ், இசட்ஆர்எஸ், ஜிஇசட்ஆர்எஸ். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம வீடியோஸில் பார்த்துருந்தோம், அஷ்யூர் கிட்ட நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷனில் உங்களோட டேட்டாவை பேக்கப்லாம் எடுத்து வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஜிஆர்எஸ், இசட்ஆர்எஸ் ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எந்த ரிடண்டன்சியும் தேவையில்லை. ஸோ நம்ம எல்ஆர்எஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷனுங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், லோயஸ்ட் காஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுறேங்க. இதுக்கு என்ன எக்ஸாக்டாக என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெமோக்கு நம்ம இந்த எல்ஆர்எஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ இந்த பேசிக் டேப்பில் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்வான்ஸ் டேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 எனேபிள் ஆகிருக்கும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம வந்து அத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலோ எனேபிளிங் பப்ளிக் ஆக்சஸ் ஆன் கண்டெய்னர்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் குடுக்குறது ஓகேயா டிஃபால்ட் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து அதுக்கு எஸ் குடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க வந்து நோ குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைவேட் நெட்வொர்க்ஸ் அந்த மாரிலாம் வேண்டியது இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இது பப்ளிக் ஆக்சஸ் தான் இருக்கும். அத நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கீ ஆக்சஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கீய வந்து கிரியேட் பண்ணி, அந்த கீய வந்து மத்தவங்களுக்கு குடுத்து, அந்த கீய வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ற மாரி நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அத எனேபிள் பண்றதுக்கு ஆப்ஷன் கேட்குது. அதுவும் டிஃபால்ட் ஆன்ல தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி ஆத்தரைசேஷன் இந்த அஷ்யூர் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது டிஃபால்ட்டா நாட் எனேபிள்ல தான் இருக்கு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ஆத்தரைசேஷனும் வந்து மேனேஜ்ட் ஐடென்டிட்டி பேஸ்ல இருக்கும். அதாவது நம்ம அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிய வச்சு ஆத்தென்டிகேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ வந்து டிஃபால்ட்டா வந்து ஆஃப்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎல்எஸ் வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. அது வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு புது ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. இது வந்து ப்ரிவியூல தான் இருக்கு. ஸோ இத பத்தி நம்ம வந்து வொரி பண்ண தேவையில்ல. ஸோ முக்கியமா வந்து இந்த அட்வான்ஸ் டேப்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க. ஸோ டேட்டா லேக் ஸ்டோரேஜ் Gen2. ஸோ இந்த எனேபிள் ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத நீங்க கிளிக் பண்ணல அப்படின்னா, இது வந்து அஷ்யூர் டேட்டா லேக் 1. அஷ்யூர் டேட்டா லேக் Gen2 கிடையாது. அஷ்யூர் டேட்டா லேக் 1னா என்ன அப்படி நான் சொல்றேன்னா, ஜஸ்ட் பிளாப் ஸ்டோரேஜ் தான். நம்ம முன்னாடி வந்து பார்த்திருந்தோம். பிளாப் ஸ்டோரேஜுக்கும், அஷ்யூர் டேட்டா லேக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பிளாப் ஸ்டோரேஜுக்கு கூட ஹைரார்க்கியல் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து பிளாப் ஸ்டோரேஜ் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டேட்டா லேக்கோட ஃபெசிலிட்டீஸ உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக் தான் கிரியேட் பண்றோம். ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாப் ஸ்டோரேஜோட சில ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் எனேபிள் எஸ்எஃப்டிபி பண்ணணுமான்னு கேட்குது. அது டிஃபால்ட்டா நோ தான். நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனேபிள் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் கேட்குது. அதுவும் நம்ம வந்து டிஃபால்ட்டாவே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஆக்சஸ் டயர் அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து இந்த ஆக்சஸ் டயர்ல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து ஹாட், இன்னொன்னு வந்து கூல். ஸோ டிஃபால்ட்டா ஹாட்ல தான் இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டேட்டா லேக் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. ஒரு ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ வந்து நீங்க வந்து ஜஸ்ட் பேக்கப்க்கு மட்டும் தான் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் பேக்கப்ல என்னது நீங்க ஸ்டோர் மட்டும் தான் பண்றீங்க. ஆக்சஸ் பண்றதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப மினிமமா தான் பண்ணுவீங்க. கரெக்ட்டா அந்த பேக்கப் ஸ்டோரேஜ் எல்லாம். ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஷனுக்காக இந்த டேட்டா லேக்க நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கூல் கிரியேட் பண்ணா போதும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூல் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மிங்க. ஆனா வந்து ஆக்சஸ் காஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஏன்னா வந்து நீங்க வந்து அ எப்பவாவது தான் நீங்க வந்து அத ஆக்சஸ் பண்ண போறீங்க. அந்த ஆக்சஸ் பண்ற காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஹார்ட் வந்து என்ன அப்டின்னா, நீங்க வந்து ஒரு டேட்டா லேக்க வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த டேட்டா லேக்ல இருக்கிற டேட்டாவ வந்து நீங்க ஃப்ரீக்வென்ட்டா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஹார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம். ஆனா வந்து ஆக்சஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பேக்கப்புக்கு யூஸ் பண்றதா இருந்தா மட்டும் தான் கூல் ஆப்ஷனுக்கு போணும். இல்லன்னா நார்மலா நீங்க வந்து ஸ்டோரேஜ வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஹாட்டுக்கு போலாம். ஸோ நான் வந்து இந்த ஹாட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் அஷ்யூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் லார்ஜ் ஃபைல் ஷேர்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம முன்னாடியே வந்து அஷ்யூர் ஃபைல் ஸ்டோரேஜ பத்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து நீங்க லார்ஜ் ஃபைல் ஷேர வந்து நீங்க வந்து எனேபிள் பண்ணணும்னா இத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்ப டேட்டா லேக் தான் கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தேவையில்ல. ஸோ இப்ப இந்த ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கிங் டேப் போலாம். ஸோ நெட்வொர்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பப்ளிக் ஆக்சஸ் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒண்ணு வந்து பப்ளிக் ஆக்சஸ வந்து அப்படியே டிசேபிள் பண்ணிட்டு யூசிங் பிரைவேட் ஆக்சஸ் மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விர்ச்சுவல் நெட்வொர்க், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்லாம் நம்ம கிரியேட் பண்ணா தான் நம்ம வந்து இந்த டேட்டா லேக்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பப்ளிக் ஆக்சஸ்ல இருக்கனால வந்து எல்லாருமே வந்து இந்த டேட்டா லேக்குக்கு ஆக்சஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து எந்த நெட்வொர்க்லனாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கேன்ல. ஸோ அந்த நெட்வொர்க் வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நியூ யூசருக்கு வந்து நான் டேட்டா லேக் ஆக்சஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அந்த யூசருக்கு வந்து எந்த நெட்வொர்க்லனாலும் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா லேக்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த ஆக்சஸ வந்து நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து ஒரு சேஃபா இருக்கும். அதுல தான் நம்ம வந்து இந்த டேட்டா லேக்க ஆக்சஸ் பண்ண முடியும். அ உங்களுக்கு வந்து இந்த டேட்டா லேக்கோட ஆக்சஸ் இருந்தா கூட, உங்களுக்கு அந்த நெட்வொர்க்ல இருந்தா தான் நீங்க வந்து அத ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து இந்த எனேபிள் பப்ளிக் நெட்வொர்க் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க்ஸயே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் ரவுட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து நம்ம டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் ரவுட்டிங்க வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் டேட்டா புரொடெக்ஷன்.
ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன்னா வந்து மெயினா வந்து சாஃப்ட் டெலீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க தெரியாம வந்து ஒரு டேட்டாவ வந்து டெலீட் பண்ணிட்டீங்க டேட்டா லேக்ல இருந்து அப்படின்னா, 7 டேஸ் வரைக்கும் வந்து அது வந்து ஒரு லொகேஷன்ல இருக்கும். அந்த 7 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்க வந்து அத ரெக்கவர் பண்ணிக்கலாம். அந்த 7 டேஸ்க்கு தாண்டிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களால டேட்டாவ ரிட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பிளாப்க்கு இருக்கு, கண்டெய்னர்ஸ்க்கு இருக்கு, ஃபைல் ஷேர்ஸ்க்கு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம வந்து வேணும்னா வந்து இந்த டேஸ வந்து இன்கிரீஸோ, டிக்ரீஸோ வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நம்ம எனேபிள் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸஸ்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நம்ம இத பத்தி எதுவும் வொரி பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். விச் இஸ் என்கிரிப்ஷன். ஸோ பேசிக்கா இந்த டேப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது தாங்க. ஸோ வந்து டிஃபால்ட்டா மைக்ரோசாஃப்ட்டே வந்து சில என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டேட்டாவ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுது. ஸோ அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து நம்ம எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபைனலி டாக்ஸ் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த ரிசோர்ஸஸ வந்து நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக கிரியேட் பண்றது தான். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம கிரியேட் பண்ற மாரி கிரியேட்டட் பை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்கலாம். மிஸ்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்து டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபைனலி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து வேலிடேட் பண்ணோம். நம்ம குடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இத கிரியேட் பண்ணிடலாம். இப்போ கிரியேட் ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தா தெரியும். கிரியேட் ஆயிட்டிருக்கு. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து கோ டூ ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இத கிளிக் பண்ணாலே நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்குள்ள போயிடலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். நம்ம வந்து கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இதுதான். டெமோ மிஸ்டர் கே ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். சின்ஸ் நம்ம வந்து டேட்டா லேக் தான் கிரியேட் பண்றனால, நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அது நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். டேட்டா ஸ்டோரேஜ் இங்கேயே வந்து கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், கியூஸ், டேபிள்ஸ்லாம் இருக்கு. இப்போ கண்டெய்னர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த கண்டெய்னர்ஸ்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணா தான் அதுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த பிளாப்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த கண்டெய்னர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இங்க பிளஸ் ஐகான் ஒண்ணு இருக்கும். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே நேம் கேட்குதுல்ல. ஸோ வந்து என்ன குடுக்கலாம்னா, டெஸ்ட் அப்படின்னு குடுக்கலாம். ஸோ டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த கண்டெய்னர நான் கிளிக் பண்றேன். இப்போ உள்ள கண்டெய்னர் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்குள்ள கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, நம்ம பிளாப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்லோட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ நான் இத கிளிக் பண்றேன். அப்லோட் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிளாப் வந்து இப்போ கேட்குது பாருங்க. அப்லோட் பிளாப் அப்டின்னு சொல்லிட்டு. நம்ம லோக்கல்ல இருக்க ஃபைல்ஸ் வந்து டைரக்ட்டா இதில வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்டின்னா, என்கிட்ட வந்து டெஸ்ட் சிஎஸ்வி ஃபைல் ஒண்ணு இருக்கு. ஸோ இத நான் வந்து அப்படியே டிராக் பண்ணி, இதில வந்து நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். இது வந்து சிஎஸ்வி ஃபைல் தான். ஸோ எந்த ஃபைல்னாலும் நீங்க வந்து இதில வந்து அப்லோட் பண்ணிக்கலாங்க. என்ன ஃபார்மேட்னாலும் இமேஜா இருக்கலாம், டெக்ஸ்ட்டா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடியோஸ், வீடியோஸ் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோக்கல்ல இருந்து நம்ம வந்து இந்த சிஎஸ்வி ஃபைல வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து கன்சிடர்ஸ் அ பிளாப். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிளாப் டைப்ன்னு சொல்லிட்டு தான் இத வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளாப். ஸோ இதுதாங்க ஸ்ட்ரக்சரு. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். கண்டெய்னருக்குள்ள தான் வந்து நம்ம வந்து பிளாப கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சிஎஸ்வி ஃபைல நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா, இத பத்தி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதில வந்து எடிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ப்ரிவ்யூ பண்ணீங்கன்னா, சிஎஸ்வி ஃபைல வந்து நீங்க வந்து இதிலேயே வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்க இதில இருக்கிறத திருப்பி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா லேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஃபுல் ஃப்ளோவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட், அப்புறம் வந்து கண்டெய்னர், அதுக்கப்புறம் பிளாக். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். பாய்.